பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் நடித்த கோட் திரைப்படம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்காரா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா இன்னும் சில நாட்களில் நடக்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் அரசியல் மாநாடு பற்றிய எண்ணங்கள் அவர் மனசில் இருக்கிறதுனால அவர் எப்பவுமே பரபரப்பாக தான் இருக்காரு. ஸோ இந்த முதல் மாநாடு வெற்றிகரமாக அமையணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்பவே கவனமாக இருக்காரு. ஏன் அப்படின்னா எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு. அதாவது முதல் படியை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கவனமா எடுத்து வைக்கிறோமோ அடுத்தடுத்த படிகளுக்கு ஏறும் பொழுது சுலபமா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ அதே எண்ணத்தோட தான் விஜய் அவர்களும் இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாநாடு வெற்றிகரமா அமையணும், அதுல எந்த குறையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமா வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, விஜய் அவர்கள் மாநாடு நடத்த போறதை அறிவிச்சிட்டாரு. தமிழக அரசு பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இவருடைய மாநாடு நடத்துறதுக்கு அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நோட்டீஸ் கூட சமீபத்தில் அனுப்பியிருந்தாங்க. அதாவது இந்த மாநாடு எந்தெந்த பாதுகாப்பு வழிமுறைகள் பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரியான நோட்டீஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. ஸோ இப்படி அரசு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாநாடு வெற்றிகரமாக அமையுமா, இவ்வளவு குறுகிய காலகட்டத்துக்குள்ள இவ்வளவு பெரிய மாநாடை எப்படி நடத்த முடியும் அப்படிங்கிற கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் தான் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கையை அறிவிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. அதே மாதிரி எந்தெந்த கட்சிகள் கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல கூட்டணி இல்லாம தனித்து போட்டியிடுவாரா அப்படிங்கிற அறிவிப்புகள்லாம் இந்த மாநாட்டில் வந்து தெரிய வந்துடும். சோ இதுக்கான ஏற்பாடுகள் ரொம்பவே தடபுடலா நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் இருந்தும் 3000 பேர் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. சோ அவங்க வர்றதுக்கான வாகன வசதிகள், அவங்க எங்க தங்க போறாங்க, இதுக்கான வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாநாடு விக்கிரவாண்டியில் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ விக்கிரவாண்டியை சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திருவண்ணாமலை, கடலூர், பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதிகள்லாம் இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் 5000 பேர்கிட்ட இங்க வர வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா இந்த மாநாட்டில் 6 லட்சம் பேர் வரைக்கும் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த 6 லட்சம் பேர்ல விஜய் அவர்கள் ரசிகர்கள் இடம்பெறுவாங்க. அதே மாதிரி குழந்தைகள், பெண்கள் எல்லாருமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கான பாதுகாப்பு வசதிகளை வந்து சரியா பண்ணணும், அவங்களுக்கான உணவு, குடிநீர், இந்த ஏற்பாடுகள்லாம் சரியா பண்ணணும் அப்படிங்கறத விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காராம். இந்த ஏற்பாடுகளை வந்து புஷி ஆனந்த் அவர்களும் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களை வந்து நம்ம எல்லாருமே தளபதினு கூப்பிடுவோம். ஆனா விஜயோட தளபதியா இருந்து களத்துல இறங்கி செயல்படுறது யாரு அப்படின்னா புஷி ஆனந்த் தான். சோ அவருடைய முகம் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா புஷி ஆனந்தை தவிர்த்து விஜயோட அரசியல்ல 3 நபர்கள் வந்து முக்கியமான நபர்களா பார்க்கப்படுறாங்க. அதுல முதல் நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயோடைய ஆஸ்தான ஜோதிடர். இவர் வந்து கடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை சேர்ந்தவர். அந்த ஜோதிடர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் குறிச்சு கொடுத்த அந்த தேதியில இந்த மாநாடு நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் வெற்றிகரமா அமையும், அவர் தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள்லாம் தீர்மானிக்கக்கூடிய நபரா இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற ஒருத்தர். அவர் தான் பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதை தவிர்த்து சோசியல் மீடியால இந்த மாநாடு குறித்த அவேர்னஸை ஏற்படுத்திட்டு வருது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய மேனேஜரா இருக்கக்கூடிய ஜெகதீஷ் அவர்கள். இந்த 3 பேர் தான் விஜய் அவர்களுடைய அரசியல்ல தளபதியா பார்க்கப்படுறாங்க. விஜய் அவர்களுடைய தளபதிகளை பத்தி பார்த்துட்டோம். ஆனா அவருடைய ரசிகர்களால தளபதி அப்படின்னு உண்மையிலே அழைக்கப்படுற விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் இனிமே சீன்லயே வரலையே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அவரும் இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை ரொம்பவே பரபரப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை புஷி ஆனந்த் அவர்கள் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா. இதை தவிர்த்து இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கு முக்கியமான தலைவர்களை அழைக்கிற வேலையில விஜய் அவர்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்தினுடைய அண்டை மாநிலங்கள் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் தலைவர்களை இந்த மாநாட்டுக்கு அழைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை விஜய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா கேரளாவில் வந்து விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ கேரளாவுடைய முதல்வராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் வந்து இந்த மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. சோ அவர் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில இருந்து கர்நாடகாவின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் வந்து இந்த மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. அவரும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தெலுங்கானா மாநிலத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி அவர்களும் ஆந்திர மாநிலத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களும் இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருந்தே விஜய் அவர்களுடைய அரசியல் கணக்கை வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா கேரளாவில் பாத்தீங்க அப்படின்னா பினராயி விஜயன் தான் முதல்வராக இருக்காரு. இவர் வந்து இந்தி கூட்டணியில் இருக்காரு. அதே மாதிரி கர்நாடக மாநிலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்கு. அதே மாதிரி தெலுங்கானாலையும் பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்காங்க. இந்த 3 பேரும்
அழைச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்களை அழைச்ச மாதிரி ஆயிரும். அதே மாதிரி ஆந்திரால பாத்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி தான் ஆந்திரால வந்து ஆளும் கட்சியா இருக்காங்க. சோ அதுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வருவார்னு சொல்லப்படுது. ஆனாலுமே ஆந்திரால இப்போ வந்து மிகப்பெரிய வெள்ளம் இருக்கிறனால அந்த வெள்ளத்தெல்லாம் விட்டுட்டு அங்கேயே அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கும், அதனால அவர் இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை அவர் இங்க வந்துட்டார் அப்படின்னா ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இந்த வெள்ளத்துல வந்து நிறைய வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகரோட விழாவில் கலந்துக்கிறதுக்கு மக்கள் பிரச்சனைகளை விட்டுட்டு சந்திரபாபு நாயுடு போயிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஜெகன்மோகன் ரெட்டி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால சந்திரபாபு நாயுடு மட்டும்தான் இந்த விழாவில் கலந்துக்கிறது சந்தேகம், மீதி இருக்கக்கூடிய 3 தலைவர்களும் இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. சோ விஜய் அவர்கள் ராகுல் காந்திக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா ராகுல் காந்தி இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இந்த மாநாட்டில் கலந்துக்க மாட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து அவங்க திமுக கூட ஒரு நல்ல உறவுல இருக்காங்க. அதே நேரத்தில் திமுகவுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய மாநாட்டில் அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா திமுக காங்கிரஸ் உறவுல வந்து விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே தமிழகத்துல வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக கட்சிக்கும் இடையில நிறைய வார்த்தை போர்கள் கடந்த சில நாட்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எப்போ இந்த கூட்டணி உடையும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. விரைவில் இந்த கூட்டணி முறியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் விஜய் மாதிரி ஒரு வளர்ந்து வரும் தலைவர் கூட நம்ம கூட்டணி வச்சோம் அப்படின்னா தமிழகத்துல காங்கிரஸ் கட்சியும் நம்ம வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல காங்கிரஸ் கட்சி இருக்கிறதா கூறப்படுது. சோ ராகுல் காந்தி இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னா அது தமிழக அரசியல்ல இன்னும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். திமுக அதிமுக அப்படிங்கிற கட்சிகளை தவிர்த்து ஏற்கனவே அண்ணாமலை தலைமையிலான ஒரு கூட்டணி வந்து இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் தலைமையில 4வது ஒரு கூட்டணி அமைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா நாம் தமிழர் ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு சொல்றதுல இருந்து என் தம்பிக்கு நான் துணை நிற்பேன் அப்படின்னு சீமான் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து கட்சி கூடி அறிவிச்சதுக்கு அப்புறமா கூட அவர் வந்து அவருக்கு ஆதரவான கருத்துக்களை தான் சொல்லியிருந்தாரு. ஆனா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அவர் அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தனித்து தான் நிக்க போறேன் 2026 தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் 2026 தேர்தலில் தனித்து நிக்கிறதா முடிவு பண்ணிட்டாரு, அதனால சீமான் கூட அவர் கூட்டணி வைக்க விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு தமிழகத்துல 8 விழுக்காடு வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறது வந்து கடந்த தேர்தல் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. சீமானுக்கு மொழிவழி சிறுபான்மையினர்கள் வந்து எப்பவுமே ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சீமான் கூட நம்ம கூட்டணி வச்சோம் அப்படின்னா கட்சி தொடங்கின முதல் தேர்தலிலேயே இந்த மொழிவழி சிறுபான்மையினரோட ஓட்டுகளை நம்ம இழக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் வந்து விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு மொழியை தாய்மொழியா கொண்டவங்க வந்து நிறைய பேர் வாழ்றாங்க. அதே மாதிரி கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவங்களும் மலையாளத்தை தாய்மொழியா கொண்டவங்களும் கணிசமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்தோம் அப்படின்னா 6% 7%க்கு மேலே இருக்காங்க. அதாவது கட்சி தொடங்கின முதல் தேர்தலிலேயே 7% வாக்குகளை நம்ம ஏன் இழக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு விஜய் அவர்கள் போயிருக்காரு. அதனால தான் சீமான் அவர்களோட வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு அவர் வந்து ரெட் சிக்னல் காட்டிட்டாரு. அதாவது கூட்டணி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. சோ இதுக்கு முன்னாடி விஜய் கூட சேர்ந்து தேர்தலை சந்திக்க போறேன் அப்படின்னு மறைமுகமா கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்த சீமான் இப்போ நான் தனியா போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி இந்த அரசியல் கணக்குகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாநாட்டை பத்தி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, இப்போ வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் மட்டும்தான் அவர்களுடைய கட்சியில உறுப்பினர்களா இணைஞ்சிருக்காங்க. ஆனா இந்த மாநாட்டில் நிறைய அரசியல் பிரமுகர்கள், அதாவது மாற்று கட்சியில் இருந்திருப்பாங்க, அந்த கட்சியில இருந்து ஒதுங்கி இருந்திருப்பாங்க, இல்லைன்னா அரசியலே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள நிறைய பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைச்சிக்க போறதா சொல்லப்படுது. அதே மாதிரி நடிகர்களும் ஒரு சில ப்ரொடியூசர்களுமே பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய கட்சியில இணைய போறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது திமுக அதிமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகளை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் இருப்பாங்க இல்லையா, அதாவது அவங்க வந்து முதல்ல வந்து அமைச்சர்களாகவோ எம்எல்ஏக்களோ இருந்திருப்பாங்க, அவங்க வந்து திமுக இருந்து அதிமுக இருந்து புறக்கணிக்கப்பட்டு இப்ப அரசியலை விட்டு ஒதுங்கி இருப்பாங்க. அந்த மாதிரியான தலைவர்கள் நிறைய பேர் வந்து விஜய் அவர்களை அணுகியிருக்காங்க. நாங்க உங்க கட்சியில சேர்ந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து அவங்களை சேர்க்கறதுல வந்து தயக்கம் காட்டிட்டு வராரு. ஏன் அப்படின்னா தமிழகத்துல இந்த 2 திராவிட கட்சிகளுக்குமே பாத்தீங்க அப்படின்னா எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. சோ அந்த கட்சியில இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒருத்தரை வந்து நம்ம கட்சியில சேர்ந்தோம் அப்படின்னா அது வந்து மக்கள் மத்தியில நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் அமைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துல இணைய விருப்பம் தெரிவித்த தலைவர்கள் அந்த பகுதிகளில், அதாவது அவங்க எந்த பகுதியை சார்ந்திருக்காங்களோ அந்த பகுதி மக்களுடைய
நல்ல ஆதரவு பெற்று அவங்க மத்தியில் அவங்களுக்கு நல்ல பேர் இருந்துச்சு அப்படின்னா அந்த தலைவர்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாட்டில் அவருடைய கட்சியில் இணைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாநாடு வந்து விஜய் அவர்களுடைய முதல் அரசியல் பயணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 4 மண்டல மாநாடு நடத்த போறாங்க. அதுக்கப்புறமா 234 தொகுதிகளிலையும் விஜய் அவர்கள் வந்து நடைப்பயணம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது. ஸோ அவருடைய அரசியல் பயணம் வந்து வெற்றிகரமா நடக்குமா, திட்டமிட்டபடி நடக்குமா அப்படிங்கிறது இந்த முதல் மாநாடு நடக்கிறதுல இருந்து தான் தெரிய வருது. ஸோ இந்த முதல் மாநாடு வெற்றிகரமா நடக்குமா, விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல்ல சாதிப்பாரா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த ஆடியில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் நம்ம எந்த மாதிரி ஒரு பூஜை முறைகளை கடைபிடிக்கணும்? ஒரு மனிதன் ஆலயத்தில் போயிட்டு பரிகார பூஜை செய்வதை காட்டிலும் ஒரு வீட்டில் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் சுக்கிரனுக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த பரிகாரமாகவே இருக்கிறது. பூச நட்சத்திரம் என்பது தாமரையை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.